தேவலோகத்திலே நான் ஒருவன், அக்கினி தேவனாகிய நான் இந்த காஜ்மா நகரத்திலே பிராமணர் குலத்தில் உதித்து காலகண்டனாக அவதரித்து அருச்சந்திரனுடைய 2 பிள்ளையை விலைக்கு வாங்கி அவர்களை படாத கொடுமைப்படுத்தி எப்படியாவது அந்த விஸ்வாமித்திரனுக்கு பொய் வாங்கி தர வேண்டும் என்பது எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். என்ன செய்வது? எங்கேயோ இடி விழுக, எங்கேயோ மழை பெய்த கணக்காய் இருக்கிறது. இருக்கட்டும், முயற்சியுடையார் இகழ்ச்சி அடையார். முயற்சியால் ஆகாத காரியங்கள் இருக்கிறதோ பார்ப்போம். காடு வாவானது, வீடு போனது. இந்த வயசு போன காலத்துல 6 தாரம் கட்டியும் காணும். யாருக்கு? உங்களுக்கா? அப்புறம் உனக்கா சொல்லிட்டு இருக்கேன். யாரு தரா? நோக்கா சொல்லிட்டு இருக்கேன். யாரு தரங்க? நேக்குத்தான் ஊருக்கு சும்ப பண்ற அம்பி, உன் சேட்டை பதான பண்ற. ஏங்கானும் ஆளை பார்த்து எடை போடாதே. நரக்க நரக்கா விறக்கு. 6 தடவை வச்சு நீ என்ன கொடுக்க போற? நான் பண்றத நீ பாத்திருக்கியா? வேண்டாம். மறுபடியும் என்ன சொல்லிட்டு இருக்கா? அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த கம்பம் உண்டாம நடப்பியாப்பா. அது ஊண்டுகோள் அம்பி, தொணக்கோள். எப்படின்னா தடுமாறி விழுந்தாலும் அது தாங்கி பிடிச்சுக்கிறோம். அதனால 6 தாரத்துக்கு இல்லடா அம்பி. வைத்தாச்சா எங்களுக்கு 1 கூட அமைய மாட்டேது, உனக்கு 6 தரமா? புழுவா பூச்சியே கிடையாது. என்னது? அது மாத்திரம் அங்கானு. என்ன மாத்திரம்? 10வது 7ஆம் தர வரை கட்டியிருக்கே. வயிறு எரியுது. ஏன் கப கபன்னு எரிஞ்ச பச்சை தண்ணி ஊத்தி அமர்த்துற? என்ன பண்ண சொல்ற? அதுக்கு என்ன பண்ண சொல்றீங்க? 1 கூட அமைய மாட்டேது. அதான்டா கண்ணீராசி வேணும்டா. அது தம்பி ஏங்கானும் சொல்லுங்க. அதுக்கு ஒரு ராசி வேணும்டா. ஆமா, சும்மாவா 7 தாரம் என்கிட்ட வந்துட்டு இருக்கா? 7 தாரம்? டேய், இந்த காஜிமா நகரத்துல எடுத்துக்கிட்டே என் கையில 1க்கு இருக்கலாம்டா. 1க்கு இருக்கலாமா? பெரிய கோடீஸ்வரன்டா. கோடீஸ்வரனா? அதனாலதானே என்கிட்ட வந்து மயங்கி வர்றா. ஆமா, மேல வாடு கிடையாது, மயங்கிதான் வர்றா. சரி, அந்த 7ஆம் தாரத்துக்கு இல்ல. 7ஆம் தாரத்துக்கு என்ன இல்ல? புள்ள குட்டி கிடையாது ராம்பி. அப்படி வா, இப்பதான் கதை. அதுக்குதான் நானும் பண்ணி பாக்குறேன். ஏன் நம்மகிட்ட ஒரு 7 தாரம் இல்லையா? டேய், நான் பூஜைகளை பண்ணி தாண்டா பகவானை வேண்டிட்டு இருக்கேன். 7 தாரம் இல்லையா? 7க்கு இல்ல. சுத்தர ஏறாதடா, ஏறி பார்த்தேன். முடிஞ்சா இல்லையா? பழனி மலையில ஏறினேன், திருவண்ணாமலையில ஏறினேன், திருப்பரங்குன்ற மலையில ஏறினேன். ஒரு பாகவா கூட ஏற்றி பார்க்கல. இந்த எங்க முக்கியமான இடத்துல நீ ஏறாம போயிட்டீங்க. எதுலடா? புரிஞ்சா புரியல விட்டுக்க. ஏண்டா நீ நேற்று பேஞ்ச மழையில முந்தானத்து முளைக்க சிரிங்கிறியா? முந்தானத்து பேஞ்ச மழையில நேற்று முளைக்க சிரிங்கிறியா? ஆமா. நான் எத்தனை தண்ணி குடிக்கவேன் தெரியுமா? என்ன தண்ணி குடிச்சீங்க? பச்சை தண்ணி தான். ஊருக்கு குடிச்சுக்கிட்டு இருக்க, இன்னைக்கு குடிக்கிறோம்ல இந்த ஊரு தண்ணி, நாளைக்கு போறோம்ல அந்த ஊரு தண்ணி, இப்படி எல்லாம் பல தண்ணி. என்ன தண்ணி? பல தண்ணி. அதெல்லாம் குடிக்காம அப்படி வந்துட்டு இருக்கேன். சரிங்க. அதுக்குதான் இந்த வண்டிக்கார பையில வச்சிருக்கேன். எந்த வண்டிக்காரன்? இந்த வேலைக்கார பையன். உங்களுக்கு? ஆமா, பிள்ளைக்கு பிள்ளையாகவும் வேலைக்கு வேலைக்காரனாகவும் இதுல போட்டு வளர்க்கிறேன். எதுல ஓட்டு? அகத்தில சோறு போட்டு வளர்க்கிறேன் தாத்தா. அவன் என்னடான்னா 6 தாரம் கட்டினதுல இருந்து என்கிட்ட ஒட்டி கிடந்தாங்க. 6 தான் ஒட்டி கிடந்தானா? சரிங்க. இந்த 7ஆம் தாரம் கட்டினதுல இருந்து அவன் என்கிட்ட ஒட்டுறதே கிடையாது. ஒட்டுறது இல்லையா? அவன் இதை பார்த்துட்டு இருக்கான். எதை பார்த்துக்கிட்டு இருக்கான்? முகத்தை. அவன் சொல்றதான் கேட்டுட்டு இருக்கான். அவன் என்ன நினைச்சுட்டா? என்ன நினைக்கிறேன்? தாத்தாவுக்கு வயசு போயிடுத்து, அவளுக்கு என்ன தெரிய போகிறது? நம்ம நோக்கத்துக்கு நடக்கலாம், பாட்டிகிட்ட கேளாதெல்லாம் கேட்கலாம். அவன் இங்க இருங்க, சரியான மோசமான பையன். அவன் இங்க இருங்க, பால் குடிக்க ஆரம்பிச்சான்னா நான் விட மாட்டேன். அவன் சும்மாவா தடிமாடா வந்தான்? நான் தானே போடுறேன். என்னத்த மிக்க வீச்சாடி நேக்கு பருப்பு கையெல்லாம் வச்சிருப்பாளோ ஆதிகாரி. ஆமா, அதுக்கு பின்னாடி நான் மிக்க வீச்சாடி அவன் போட்டு வளர்க்கறதுனால சோழியை முடிச்சிருவானே. வரட்டும், பரவாயில்ல, அவனை கூப்பிடுங்க. நீ நக்கி பாருயா. என்ன வயிற்றுக்கு நான் நக்கலையா? அவனை நக்கி பாரு. எதுக்கு அவனை நக்கி? இன்னைக்கு வரட்டும். நக்கி அப்படி சொல்ல, இன்னைக்கு வரணும்.
சீவை புடிஞ்சு ஓட எங்க நக்கிறவே கட்டையில போறவன் என்னடா பண்ணிட்டு இருக்கு என்னடா எந்த கொட்டை பருத்தி கொட்டையில எந்த பருத்தி கொட்டையா நாட்டு பருத்தி கொட்டை அதாவது பால் நிறைய அவர் சோழியை முடிக்க பாக்குறாங்க கை வைக்க கைய ஒடிச்சு எதுக்கு நீ கூப்பிட்டேன் விளையாடுறதுக்கு என்ன விளையாடுவோம் அம்மா போல நீ நானும் விளையாடுற நேரமா இது வேற என்ன செய்யணும் தாத்தாவுக்கு வயசு வருதான் ஆமா ஆமா உனக்கு வயசு எவ்வளவு நேரம் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கு எவ்வளவு நேரம் நஷ்டமா நின்றுட்டு இருக்கு ஆஜனத்தை போடுறதோ இல்லையோ பழச்சுக்கிட்டு உட்கார்ந்தாங்க என்னையா அப்படி என்ன ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா ஓடி வாடா என்ன தாத்தா தாத்தாக்கு கொஞ்ச நாளா இடுப்பு வலி கொஞ்சம் புடிச்சு விடுறா கீழே விடுறா மேல இல்ல கீழே எப்படி பிடிக்கிறது பூச்சி முண்டை அடியில முடிகிறா அடியில பிடிச்சா தாங்க மேல பிடிக்க நீ முரட்டு பையன் முரட்டு பையன் கீழே சிவ சிவா நாராயணா ஆமா குஷி விட்டுக்கு சிவா சிவா நாராயணம் வாய்த்து போடுங்க முத்தையா என்னய்யா உன்னை நான் எதுக்கு தான் வச்சிருக்கீங்க தெரியல எதுக்கு தேவை வச்சிருக்க சொல்லுவாரு கிட்டி சொன்னார் ஆடுவோம் ரெண்டாம்பி எவ்வளவு நாளா அகத்தில அம்மா எவ்வளவு நாளா வளர்ந்து இருக்கேன் உங்க அகத்துல வளர்றேன் உங்க இதத்துல தானே வளர்றேன் ஆமாடா ஆதிகாரி தானே போடுறா உங்க ஆத்துக்காரி போடுறோம் உங்க ஆத்துக்காரிக்கு நான் போடுறேன் எதடா பொருள் எல்லாத்தையும் வாங்கிட்டேன் ஆமா 7 பொம்னாடிக்கு புள்ளை இல்லை ஆமா நீ இருந்து என்ன மயத்துக்கு இருக்க நான் என்ன பாட்டு சொல்றேன் உங்க பொண்டாட்டி சொல்லணும் அனுப்புங்க ஏதாவது ஒரு தந்திரம் சொல்றியா ஒரு மந்திரம் சொல்றியா ஓஹோ 7 தார கட்டி பிள்ளை இல்ல இதுகிட்ட பெரியவங்க சொல்லியிருக்காங்க அதாவது புண்ணிய பாராயணம் கேட்டா பிள்ளை வரக்கும்னு என்னது புண்ணிய பாராயண கதை ஓ வேத பாராயணம் கேட்டால் புத்திர சந்தானம் கிடைக்குன்னு பெரியப்பா சொன்னான் சொல்லியிருக்காங்க அதனால உங்க பொண்டாட்டிய யார்கிட்டயாவது அனுப்பி விட்டு என்ன சொல்ற உங்களுக்கு செய்ய தெரியல எது பாராயணம் வேத பாராயணம் எப்படி செய்யணும்னு தெரியல ராமானுஜயங்கார் நல்லா செய்யறாராம் நல்லா புரட்டி பண்ணாலாம்ல புரட்டி புரட்டி பண்ணுவாராம் வீடு மேலும் பெருக்கினாலா அது எனக்கு இது வரைக்கும் நான் பார்த்தது இல்ல அப்புறம் நீ தானே கூட அழைச்சிட்டு போடு அங்க கூட்டு போய் விட்டு வர்றேன் எதுல ராமானுஜயங்கார் வீட்டுல அழைச்சில விட்டு அப்படி கூட்டு போய் விட சொன்னீங்கல்ல அதே தப்பு என்ன உங்க பொண்டாட்டி அவர் என்ன பண்ணாரு தெரியுமா உங்க பொண்டாட்டிய அவர் என்ன பண்ணாரு தெரியுமா ஏடா பாராயணத்தை தானே சொல்லி இருப்பா வாங்க ஜாமி தனியா ஒரு அகத்துல ஏறி ஒரு ஊம்புல விட்டுக்கிட்டு அரை அதுல விட்டுக்கிட்டு கதவை டப்பு டப்புன்னு சாத்தினாரு நான் அப்பத்தான் ராமானுஜயங்கர் ஓட்டையில பாக்குறேன் சாமி ஓடுற ஓட்டை உங்க ஒட்டாட்டி கீழே ராமானுஜயங்கர் மேல அடி ஒண்ணு டப்பு டப்புன்னு என்ன டப்பு டப்புன்னு காலம் ஒரு சத்தம் யாரு இதுல யாரு போட்டா யாரு இதுல உள்ள இருக்கிறது ரெண்டே வந்து உனக்கு பொண்டாட்டி ஒண்ணு ராமானுஜயங்கர் இல்லடா காலை இப்ப போட்டாளா ஐயங்கார் போட்டாளா பாராயணம் பண்ணி ஐயங்கார் தான் போடுறாரு தொடையில தட்டி ஆறு தொடையில ஐயங்கார் தொடையில தட்டுறாரு உங்க பொண்டாட்டி வடையை தட்டுது எது ஏண்டா அங்க போய் தாள போடையில வடை எப்படி சொல்ல முடியும் அவ்வளவுதான் நீ தெரிஞ்சு அப்படி அந்த வடையை தெரிஞ்சாட்டே நீ புள்ள வச்சிருக்கீங்க அறிவு கெட்டவன் தாத்தா உன் பொண்டாட்டி அடுத்த வீட போய் படுத்துட்டா
ஓகே, என்ன மாதிரி புத்தி இருக்கா? என்ன நான் என்ன கேட்டேன்? என் அகத்துக்காரே வேலைபாரியான கேட்க அழைச்சிட்டு போனீல, அவன் வந்துட்டாளான்னு தானே நான் கேட்டேன். உன் பொண்டாட்டி வந்துட்டா, ஆனா ராமானுஜாயங்க வீட்டுல படுத்துட்டா. ஏய், நேற்று காது செவிடோன்னு காதுல போடுறேன். உன் பொண்டாட்டி அடுத்த நித்திர பண்ணிட்டா. நித்திர பண்ணிட்டா பண்ணிட்டாளா? திருமணி சீனம் பசுக்குன்னு போயிடுச்சு. ஐயா, காலகண்டையர் பெரிய பணக்காரன், எத்தனை வகை சொத்து இருந்து என்ன பண்ண இப்படி வந்த இடத்துல செத்து போயிட்டார். அவரை எரிக்கணும் புதைக்கணும். என் கையில காசு நாள் இவனுக்காக போய் நான் ஒன்றும் காசு கொண்டு வரல. இந்தாங்க எரிக்கிறேன், வர்ற காசை நீங்க கொடுங்க. நான் கொத்து தப்பு எல்லாமே வைக்கிறேன். என்னப்பு அதனால காலகண்டையருக்கு உங்களால முடிஞ்சதை போடுங்க. செத்துட்டு எங்களை போய் சொல்லியை முடிச்சுட்டு போயிடுறேன். ஒருத்தர் ஆளுகளையே பார்க்கறதுக்கு யார் போடுவா? அதை பத்தி ஒண்ணும் இல்லை. செத்து போனேன்னு நினைச்சு நான் துண்டை வச்சுட்டேன். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, இவ்வளவு காசு போனதுக்கு என்ன பண்ண, உன் பேரை சொல்லி துண்டை வச்சு அண்ணன் ஒருத்தருக்கு தான் மனசு இருந்துருக்கு. காசமா போற ஊர்லயே உனக்காக ஒரு வயது காசு போட மாட்டேங்கிறான். என்ன சொல்றேன், நீ பிச்சைக்கார பையன் நோக்கி ஆறா போடுவான். பிச்சைக்காரனுக்கு போடாம இப்ப வேற யாருக்கு போட போறீங்க? அவளை எழுத்தாந்திய முன்னாடி விடுறா. நான் குளிச்சுக்க விடுறேன், நான் விடுறேன். அவள் கால் முறியணும், நமக்கு கோல் முடியணும். என்னதை பாரு, என்ன என்னது, என் வீரத்தை பாடுறா. அப்படி சொல்லுங்க. எழுத்துட்டு வா. குமரேசனா, என்னடா வாழ்க்கை. ஏன் தம்பி, நானே இப்பத்தான் கொண்டு போய் அவர் கொண்டாட்டிய ராமானுஜாய கிட்ட விட சொன்னாரு. இப்ப என்னன்னா அவர் கொண்டாட்டிய கூட்டியாந்து அவர்கிட்ட விட சொல்றாரு. எவ்வளவு நீங்க இதுக்கு வாங்குறீங்க? நீ எப்படி வைக்கிற, எவ்வளவு வாங்குறீங்க? வாங்குறீங்கன்னு சொன்னா நான் ஒரு அது அட்டு பிடிச்ச பீஸ்ல அவ்வளவு தெரியாதா தம்பி? ஆமா ஆமா, எவ்வளவு கொடுக்கலாம்னு நினைக்கிற? நமக்கு இதே போதும். அவ்வளவுதான் உழைப்பு. ஆமா, கைத்தொழில். ஒன்னும் பிரச்சனை இல்லை. கைத்தொழிலா? ஆசிரியர் தொழில். எப்படி சொல்லியா? சரி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இப்ப இவ்வளவுதான் வரட்டும். ஒரு நட வாச்சதுக்கு 10 ரூபா தான். 10 ரூபாங்க. இன்னும் கொஞ்ச நேரம் வாச்சிருந்தா வந்திருக்குமே. நம்ம காசியா போனாலும் முகலட்சணை வேணும்னு இருக்காங்க. ரஷ்யா போனாவா? தாசியா போனோம், தாசியா போனாலும் முகலட்சணை வேணும். இருக்கா இல்லையா? இங்க முகர கட்டிக்கு அவ்வளவுதான். சரி, இப்ப ஆமா, இப்ப கனடா சுடான்ல போட்டாச்சு. அடுத்து ஒரு மலடு வருது. மலடு வருதா? பொம்பளை இல்லையா? நானே ரெண்டு கட்டி பிடிச்சி எப்படி கொட்டிட்டு தருவாங்க தெரியுமா? வரட்டு இன்னைக்கு அந்த அப்பா பொம்பளை அவருக்கு 7வது நம்பர் 2 ஒண்ணு கூட அமைய மாட்டேதியா? வீடியா என்ன சொல்ற? அவன் நேரம் அப்படி அவங்க ஆத்தா போய் கோமலம் ஊத்துறது. அப்ப இந்த மாதிரி 7 நாள் கட்டி என்ன பண்ண, அந்த முண்டை ஒண்ணும் பண்ண முடியலையா? வரட்டு மாமி, காலகுண்டி மாமி வாங்கோ. பூமி
என்ன அங்கேயே மாமி பக்கம் ரொம்ப அவசரம் வந்துட்டேன். இன்ன வரைக்கும் எங்க போனே? நேக்கு வந்து அகத்துல நிறைய வேலை இருக்குடா. நோக்கி என்னடா பிரச்சனை இப்ப? இப்படி பண்ணிட்டேன். ஏன் தம்பி நான் என்ன பண்ணனே? எதுல குறைச்சல்? நேக்கு தெரிஞ்சு நான் ஒரு தவறு பண்ணவே இல்லையே. தவறு நீ தான் பண்ணிட்டே இருக்க. எதுல குறைச்சல்? கேள்விப்பட எனக்கு அப்படி இருக்கணும், அப்படியே விஷ வச்சு பண்ணலாமா? அப்படிலாம் இல்ல. பாருங்க நீங்க முண்டமா இருக்கச்ச என்னை பார்த்தா நோக்கணும் முண்டமா இருக்கிற மாதிரி இருக்கா? அட அபிஷ்டு நல்ல மாதிரி இப்படி பேசலாமா? நீங்க உசுரோட இருக்கச்ச தாத்தா அப்படி பண்ணலாமா? என்ன பண்ணுனா? 7 தார கட்டி பத்தலையா? 7 தாரம் தட்டி 7 தாரத்துக்கு குழந்தை இல்ல. பத்தலையா? தாத்தா அப்படி என்ன பண்ணி கிழிச்சுண்டா? பாருங்க அவருக்கு பத்தாம் போறதுக்கு என்னன்னா நம்ம வீட்டுக்கு புடிச்சிட்டு வருவா தெரியுமா? என்னது? கடவுளே புல்லு கட்டு தூக்கிட்டு வருவா தெரியுமா? என்னடா பேசுறே? புல்லு கட்டு தூக்கிட்டு வருவா. புல்லு கட்டி கட்ட அவளா? ஏய் அவளா சூத்திர அவத்துக்குள்ள வரக்கூடாது. வரவே கூடாது. அவள தாத்தா உங்க பெட்டு ரூம்ல விட்டுட்டு பெட்டு ரூம்லடா என்னடா சொல்ற? படிக்கறையில விட்டுட்டு நோக்கு நல்ல நாக்கு வலிக்கிற பழக்கம் இல்லையா? தாத்தா என்ன பண்ணா தெரியுமா? என்ன பண்ணா? நீங்க தான் கருப்பாயி. அந்த தாத்தா எதுக்கு எப்படி லவ் பண்றா தெரியுமா? எப்படி லவ் பண்ணா? ஏய் உட்கார்ந்து எப்படி லவ் பண்றான்றத காமிங்க. நீங்கம்மா இந்த கொடுமை வேறயா? என்னடா ஏங்க எப்படி எழுந்து குத்தி சிரிக்கிறீங்க? ஞான ஆகாது.
படுத்துற தாத்தா ஆ. சேலை தூக்கி முத்தம் கொடுத்துட்டாங்க. தாத்தா காதல் பண்ணி அப்படியே குளிச்சு போவாரு. ஆமா தாத்தா வர்றோம். ஐயோ என் தோப்புல விட்டு நேக்கு சீரமா கொடுத்துறாங்க சொல்லி விட்டு அவெல்லாம் அகத்துக்குள்ள வரக்கூடாது. இது ரொம்ப பெருசா இருக்கு. என்ன பண்ண தாத்தாவுக்கு மண்டபம் உங்களுக்கு குண்டவம் தாத்தா வர இன்னைக்கு வரட்டு இன்னைக்கு ரெண்டுல ஒரு மணிக்கு வரட்டு வந்துட்டாளா எங்கடா ஐயோ ஏனா நோக்கி போறது காதல் பண்ணல நோக்கி யாரா சொன்னா? யார் சொல்லுவா? யார் சொல்லுவா? எனக்கு அந்த வண்டிக்கார போய் தான் சொன்னா. நோக்கு நான் என்னன்னா குறை வச்சேன். அந்த புள்ள கட்டிக்கிறப்ப அவ சூத்திர மாதிரி தானே. ஆமா சூத்திர. அவ அகத்துக்குள்ள வரலாமா? என்ன போற? ஏன் தோப்பான விட்டு எனக்கு ஆசையா வாங்கி கொடுத்தா சுங்குடி படவ. ஆமா. அவளை தூக்கி கொண்டு கொடுத்தேலாம்ல. நோக்கு ஏன் இப்படி பண்றேன்? வர 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 வயசு ஏன்டா நோக்கு இப்படி போறது? அக்கறைகாரமே வெளியில தலை கட்டம்ல துப்புறது. உண்மை பார்த்துட்டானே அக்கறாரவே துப்பு லட்சணம் இருந்தா ஒண்ணுனா தெரியுதுனா நோக்கு ஏன் இப்படி புத்தி போதுன்னு கேக்குறேன். ஆமா. அப்படியே போய் தூக்கி கொடுத்ததாக நோக்கு சொன்னவங்க கேட்க சொல்ல முக்கியம் சொன்னா. யா கோல் போட்டு இருக்கான். அதுக்காரி நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமை இருக்கா பாலுக்கு பிடிக்கல. ஆமாண்ணா வர வர அவன் பட்டதே சரியில்லை ஒரு சைஸாவே அலையறாங்க பாருங்க. தாத்தா தாத்தா ஏன் உங்க பேத்தியா? ஏய் வாடா. அவ மனைவி நானு. தாத்தா கேட்டீங்களா? ஏய் கேட்டடா. ஆத்துக்கார்பாவு இல்ல ஏன்றாடா. மாமி நீங்க கேட்டீங்களா? நான் கேட்டா அவர் இல்லவே இல்லன்றாரா கேக்குறேன். நீங்க சேலை தூக்குறீங்களோ இல்லையோ? தூக்கலடா. நீங்க படிச்சீங்களோ இல்லையோ? படுக்கடா. உங்களுக்கு கல்யாணம் எத்தனை வருஷம் ஆகுது? அதேடா நீ கேக்குற. சொல்லுங்க. 25 வருஷம். புள்ள எத்தனை இருக்கு? உள்ள இல்லடா. வயிற்றுலயே புள்ள வரக்கும். ஏ மாமி படுக்காம நீங்க சேலையை தூக்காம என்ன வயிற்றுலயே புள்ள வரக்கும்? ஏய் அது நேக்கு தெரியும் உன் வேலையை பாரு. போடா. ஆமா. யார்? ஆமா விலை கொடுத்து வாங்கினமே சந்தி. அவன் என்ன பண்ணிட்டு இருக்கா? வேலையெல்லாம் ஒழுங்கா பார்த்துட்டு இருக்கா நாகத்தில. வர வர அவ பண்ணது ஒண்ணுமே சரியில்லைனா எப்ப பார்த்தாலும் அழுதுட்டே இருக்கறா. அழுதுட்டு இருக்காளா? ஆமா. அழுது அவ அகத்தை குட்டிச்சேராக்கி. அவளை கூப்பிடுங்க. ஏய் வந்தையா அந்த சந்தியை இழுத்துட்டு வா. மாமி போய் எடுத்து தாத்தா என்ன செத்து போன குணமா இருக்கிறது? என்னடா பாருங்க மாமிக்கு சண்டை வந்து இவளை பாத்துக்கோ. அடுப்புல பாத்து சீக்கிரம் போயிட்டு வர தள்ளு. தள்ளுக்கு நீங்க போனீங்கன்னா வரலையே. அப்பா முத்தையா தேவனந்திர சென்று பாடக லோகிதாசன் ஆரம்பத்தில் இருந்து விட்டார். அவனை எடுத்து நல்லடக்கம் செய்ய வேண்டும். உத்தரவு வாங்கி தரும் அப்பா, உத்தரவு வாங்கி தரும். மாமி அந்த யமவட்டத்துல போய் சாவுத்திரி எப்படி கனவை உசுர மீட்டாலும்
அதே மாதிரி எமோட்டணும் போய் கூட உங்க மயவசரம் மீட்டுட்டு வந்துடுறேன். தயவு செய்து இந்த செகுட்டு போயிட்ட மட்டும் உத்தரவு கேட்காதீங்க. சாமானிய ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க இவர் கோடீஸ்வரர் நரேந்திர மோடி பேரு. ஒரு சந்தோஷமான விஷயம், உங்க வீட்டுல இடம் விழுந்துருச்சு. அடக்க விடுதேனடா. அவனுக்கு என்ன அரவந்திட்டு இறந்துட்டேன். அறுவாடை ஒடுக்கிட்டானா? அறுவாடை ஒடுக்கிட்டா எப்படி தெப்ப போய்வேன்? ஹோட்டல ஒரு அடி தாக்குறியா? சரி, எந்த முன்னுக்கு கைய வாங்கிட்டு வர்ற? நாகத்தீண்டி இறந்துட்டான். ஓஹோ, நாவப்பழம் பிறகு தின்னுட்டு இருக்கானா? பழம் என்னோட போகுது. சர்வத்தீண்டி இறந்துட்டானா? சர்வ கட்டியே என்ன போட்டு உடைக்க? பாபே 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 என்னடா பிரச்சனை? பாம்பு பொத்த தேடி வருது. அம்மா, மேலும் சென்ற பாடல் யோகிதாசன் அறுபத்தி இறந்து விட்டார். உத்தரவு கொடுங்கள் தாய். அவ போய் சொல்லிட்டு பாம்பு திட்டு இறந்துட்டானா? உத்தரம் தாரும் ஐயா, உத்தரம் தாரும் ஐயா, உத்தரவு கொடுங்க ஐயா. என் பிள்ளை யோகிதாசனை எடுத்து நல்லடக்கம் செய்ய ஏடி, நீ ராஜாத்தி, ராஜாத்தியுடைய நடப்பு, ராஜதந்திரம் படைத்தவா. ஆகையினாலே பிச்சாடு முன்னாடி சத்திய மாதிரி படுத்துக்கோ, நானும் ஓடி வந்துடுறேன். அப்படியெல்லாம் இல்லையே ஐயா, அப்படி ஒன்றும் இல்லையே ஐயா. ஏடி, அகத்தில தலை இருக்காடி, அகத்தில தலை இருக்கா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைடா. 200 ஒரு ஜலம் திரட்ட வேண்டும். தாத்தாவோட மூத்த தாத்தாவுக்கு கவசம். அதனால அதுக்கு எல்லாரும் பக்கத்துல நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை, என் நினைவில்லாத இதயத்திலே நீ இல்லாத உலகத்திலே நிம்மதி இல்லை.
வாச தொலைச்சுட்டேன். அடுத்தவள் என்ன தெரியுமா? தெரியாதையா பாத்தியா? இதெல்லாம் நாகம் போல இருக்குன்னு நல்ல கூட்டி சுத்தம் செய்யணும். ஏ வித்தையா வாழ்வளோடு பாடு நிலாவே பாடு நிலாவே உன்னை சொல்லி குத்தம் இல்ல, எங்க எதில ஓடும். நீங்க சும்மா இருக்கோ. அவ ஏற்கனவே ஏடிக்கு பிடிக்கா பண்ணிட்டு அலைஞ்சிருக்கா. அரே அம்பி அரே கோபடி அம்மா வாருங்க அம்மா, எல்லா வேலையும் செய்து கொண்டிருக்கின்றேன். அம்மா ஒரு உத்தரவு தாருங்கள். எதுக்கு நீ அழுதுட்டே இருக்க? என் குழந்தை இறந்து இறக்கின்றான் தாயே. குழந்தை இருந்தா யாருக்கு அழுவாடி? இந்த லோகத்துல வந்து குழந்தை இறந்து போட்டா யாருக்கு அழுவாளா? உள்ள போனா பெத்துக்கலாம், காசு போனா அம்மா அம்மா, தாங்கள் ஒரு பெண்மணியாக இருந்து கொண்டு இந்த வார்த்தை பேசலாமா? பெற்றவர்களுக்கு தன் பிள்ளைகளை எனக்கு இப்பயும்
படித்தவா, ஓவியத்திலே சிறந்தவா. ஆகையினாலே நல்ல கோலப்பட வேண்டும். கோலம் போடு. ஆகட்டும் ஐயா. எடுத்து வச்ச பாலும் நிறுத்தி வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. எடுத்து வச்ச பாலும் நிறுத்தி வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது. அந்த வெள்ளியில மாமி தாத்தா மேல குச்சிடாது. அது என்னது பாவறது? மீன் அது என்னது? மீன் மீனா போட்டாளா? மீனா நீ ஒரு இடத்துல ஓட்டி அனுப்ப. சந்தி ஏய் மாப்ள போட்டு விட்டேன், மன்னித்து விடுங்கள் ஐயா. ஒரு காலத்திலே பகவான் மற்றவதர் எடுத்துட்டார். ஆகையினாலே பாதங்கள் படக்கூடாது. ஆகட்டும் ஐயா. அழிய யாரா நீ சண்டால டேய் அழிடா, ஏய். ஏழு ஒண்டாட்டி பிள்ளை இல்ல நீதான் அழி. சந்தி நாங்க ரொம்ப கொடுமைக்காரவங்க இல்லை. இல்லை. நாங்க இறக்க உள்ளவர். என் ஆத்துக்காரி அதுக்கு மேல இறக்க உள்ளவர். ஆமா. ஆகையினால அம்மா எப்ப பார்த்தாலும் உருப்படியவனே. எப்ப பார்த்தாலும் இரு, இரு. அண்ணா உன் மகனை எடுத்து தகனை செய்யணும். ஆமாங்க ஐயா. நீ ராஜாத்தி மாதிரி இருக்க. அதனால அப்படியா? அம்மா போய்